வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை போட்டியிட உள்ளதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலில் தற்பொழுது அண்ணாமலை களம் காண உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தந்தையின் உடல்நிலையை காரணம் காட்டி தொகுதி பொறுப்பாளர் உள்ளிட்ட பணிகளிலிருந்து அண்ணாமலை விலகிய நிலையில் தற்பொழுது சட்டமன்ற தேர்தலில் களம் காண உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை பங்கேற்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். அஸ்வினி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு வினோதமான தேர்தலாக இருக்கிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் தமிழகத்தில் அந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை என்று ஏற்கனவே அண்ணாமலை அறிவித்திருந்தார். இந்த முடிவை அவர் மாற்றிக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக அவருடைய மேலிட அகில இந்திய தலைமை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த முறை அவர் சட்டமன்ற தேர்தலில் களம் காண இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே தந்தையினுடைய உடல்நிலை சரியில்லை என்பதை காரணம் காட்டி அவர் தொகுதி பொறுப்பாளர் உள்ளிட்ட பணிகளில் இருந்து விலகி கொண்டிருந்தார். இருந்த போதிலும் கோவையில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் அவர் தொடர்ச்சியாக பங்கேற்றிருந்தார். அதே போல மையக்குழு கூட்டமாக இருக்கட்டும் உள்ளிட்ட பல்வேறு கூட்டங்களில் அவர் தொடர்ச்சியாக பங்கேற்றிருந்தார். குறிப்பாக கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்றிருந்தக்கூடிய சூழ்நிலையில்தான் தற்பொழுது அவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் களம் காண முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு ஆகிய 3 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் அண்ணாமலை இந்த முறை களம் காண்பார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சிங்காநல்லூர் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியின் போது கூட எப்போதுமே நீங்கள் தான் எம்எல்ஏ என்று சிங்காநல்லூர் எம்எல்ஏ அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு நீங்க அடுத்த சட்டமன்ற உறுப்பினர் என்று சால்வையை அணிவிக்கும் பொழுது இல்ல நீங்க தான் சட்டமன்ற உறுப்பினர் என்று இருவருக்கும் இடையேயான அந்த கருத்து பரிமாற்றத்தின் அடுத்து நமக்கு சிங்காநல்லூரில் களம் காண்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக அதிக எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல கவுண்டம்பாளையத்தை பொறுத்த வரைக்குமே அதிக மக்கள் வசிக்கக்கூடிய அதிமுகவினுடைய கோட்டை, அதே நேரத்தில் பாஜகவும் அதிகமாக நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. அதே போல கோவை வடக்கை பொறுத்த வரைக்குமே இம்முறை வானதி சீனிவாசன் கேட்பதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. அங்கு ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அதிமுக அம்மன் அர்ஜுன் அவர்கள் கோவை தெற்கு பகுதியில் விருப்ப மனு அளித்திருந்தார். அவர் அங்கு களம் காண இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோவை வடக்கு வானதி சீனிவாசன் கேட்டிருந்தாலும் அண்ணாமலைக்கும் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அரவங்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய நிலையில்தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்டு அண்ணாமலை தோல்வியை தழுவினார். ஆனால் இந்த முறை கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும், தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்ற முனைப்போடு அண்ணாமலை களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.